எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மியூசிக்கல் ட்ரீட் காத்துட்டு இருக்கு. யார் என்ன பண்ண போறாங்கன்னு அவளோட இருப்பீங்க. இவங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து போத் கர்நாடிக் அண்ட் பிலிம் மியூசிக் ரெண்டு ஜானரும் பாடி பெரிய புகழ் பெற்றுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய பேச போறோம், நிறைய பாட போறாங்க. அவங்க நம்ம பார்க்கலாம். வெல்கம் மிஸ்ஸஸ் மஹதி. ஹாய். சொல்லுங்க மஹதி, நீங்க வந்து கர்நாடிக் அண்ட் பிலிம் மியூசிக் பாடி ஒரு பெரிய ஒரு ரெண்டுத்தையுமே ஒரு நேம் பதிச்சிருக்கீங்க. அப்படியா? கண்டிப்பா. பிகாஸ் நான் எனக்கு தெரிஞ்சு வந்து கர்நாடிக் சீசன்ல வந்து டிசம்பர் சீசன்ல ஒரு வெல் பிளேபேக், ஒரு நல்ல பிளேபேக் சிங்கரோட ஒரு பேரை வந்து மஹதி எப்பவுமே நான் பார்ப்பேன். டிசம்பர் சீசன்ல நீங்க மியூசிக் அகாடமி எல்லாம் பாடுறீங்க. முக்கியமா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் கேட்க வேண்டிய கேள்வி, 1.5 வயசுல ராகம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாலைமலர் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். Yes, 1.5 வயசுல என் பேரண்ட்ஸ் மியூசிஷியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் எவர் ஐ எம் டுடே ஐ கம்ப்ளீட்லி ஓவர் டு மை பேரண்ட்ஸ். ஏன்னா சின்ன வயசுல ஒரு அம்மா வந்து கேரிங்கா இருக்கும் போதுலேருந்தே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் டெலிவரிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே கான்சர்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால எப்பவுமே மியூசிக் வீட்டுல இருந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு 1.25 வயசு இருக்கும்போது ஒரு கச்சேரியில அம்மா மடியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்பா ஒரு ராகம் பாடின போது நான் சொன்னேன் கணபதி கணபதின்னு சொல்லி நான் வந்து குதிச்சேன். அப்போ அப்பா சொன்னா, ஐயோ இது என்னது இது, அம்மாக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா ஆட்ல பிராக்டிஸ் பண்றது கேப்பா, பட் தென் எப்படி அவர் ரிலேட் பண்ண முடியறது ரொம்ப நாள் கழிச்சு ஓகே ஒரு கச்சேரியில ஒரு ஹம்சத்வனி ராகம் பாடினா கணபதி சொல்றாரு அப்படின்னு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இப்போ எனக்கு மியூசிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ steeped in Carnatic music all the time. Definitely a prodigy. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் நீங்க ஹாரிஸ் சார் மூலமா வந்த பாடல்கள்லாம் தெரியும், பட் ஆக்சுவலா இளையராஜா சார் தான் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு பாடுறது வந்து பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே வளர்த்தினா. ஸோ அப்போ ராஜா சாரை மீட் பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன ஆசை மைண்ட்ல. ஸோ சென்னைக்கு ஒரு இதுக்கு வந்த போது ஒரு சின்ன வெக்கேஷனுக்காக வந்திருந்தேன். அப்போ ராஜா சாரோட மீட் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ தட் வாஸ் லைக் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தட் டே. அண்ட் அவரை பார்த்த உடனே இந்த ஃபைல் எல்லாம் காமிச்சேன். அதெல்லாம் நான் அப்புறம் பாக்குறேன் சொல்லி சும்மா கிளான்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டாரு. தென் ஹி செட் பாடுவேன்னு போட்டிருக்கேன், கச்சேரியெல்லாம் பண்ணுவேன்னு போட்டிருக்கேன், என்ன ஸ்ருதியில பாடின்னு இருக்க, அதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு சரி நீ ஏதாவது ஒரு கீர்த்தனை பாடு அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு கீர்த்தனை பாடி காமிச்சேன். பாடி முடிச்சுட்டு ஸ்ருதி ஹார்மோனியம் இருந்ததா, நான் ஸ்ருதி எதுவும் கொடுக்கல. பாடி முடிச்சதுக்கு அப்புறமா கேட்டார், சரி நீ கச்சேரியெல்லாம் பண்ணுவேன்னு போட்டிருக்கேன், என்ன ஸ்ருதியில பாடின்னு இருக்க? சார் 6:30 பாடிட்டு இருந்தேன் சார், நான் மிருதங்கம்லாம் அமையறது இல்லை, அதனால இப்போ 5:30 தான் பாடுறேன் அப்படின்னு. இப்போ நீ பாடி அது என்ன ஸ்ருதி இருக்கும்னு எனக்கு அவரை பார்த்தாச்சு பாடி காமிக்கணும் அவ்வளவுதான். ஸோ அப்போ நான் ஒரு ரேண்டமா ஒரு ஸ்ருதி எடுத்துன்னு தான் பாடினேன். பட் தென் எப்பவுமே நம்மளோட ஓன் ஸ்ருதி நம்ம மைண்ட்ல இருக்கும். ஸோ பாடி காமிச்ச உடனே அவர் சொன்னார், ஓகே நீ இப்போ பாடி அது என்ன ஸ்ருதி இருக்கும் அப்படின்னாரு. நான் ஹம் பண்ணி பார்த்துட்டு 6 இருக்கும் அப்படின்னு. ஹார்மோனியத்துல அப்போ 6 வச்சு பார்த்தாரு, கரெக்டா இருந்தது. ஒரு சின்ன டெஸ்ட்ல பாஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுத்தார். தென் ஹி செட், தமிழ் படிக்க வருமா, கேரளால இருந்து வருவான்னு போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ படிப்பேன் சார் அப்படின்ட்டு ஒரு லிரிக்ஸ் பேப்பர் கொடுத்தார். ஒரு 2 லைன் கத்து கொடுத்துட்டு சினிமால பாடுறியா, ஸ்டுடியோ ஸ்கூல்ல போ அப்படின்னாரு. இது எல்லாமே ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள நடந்த விஷயம். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி இது எத்தனை வயசு உங்களுக்கு அப்போ? 17. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ராஜா சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சாங்கை வந்து நீங்க ஃபியூ லைன்ஸ் பாடி காமிக்க. டெஃபினெட்லி அது வந்து காதல் ஜாதின்னு ஒரு படம். எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வெளி உலகத்துக்கு தெரிய வராது அப்படின்னு. அதே மாதிரிதான் என்னோடதும். என்ன மறந்தாலோ ஒன்ன மறக்க மனம் கூடதில்லையே, கண்ணி கொலுசு கை வீசும் காடோ தரிசு, சின்னஞ்சிரசு என் நெஞ்சு சேரா கிடக்க, வாங்குடல் ராக காயம் போகுமோ. Wow, very nice. I think every singerக்கு வந்து ஒரு மெலடி பாடணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும். I think a very lucky first song ராஜா சார் இவ்வளவு அழகான ஒரு மெலடி.
உங்களுக்கு வந்து ஃபிலிம்ல வரணும் அப்படின்னு எப்பவுமே ஆசை இருந்ததா? பிகாஸ் கர்நாடிக் தான் சின்ன வயசுல இருந்தே வீட்டுல எல்லாரும் பாடியிருக்கா, நீங்களும் வந்து தான் கத்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ஃபிலிம்ல வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா ஆர் இட் ஜஸ்ட் ஹேப்பன்? எப்பவுமே நிறைய கிளாசிக்கல் மியூசிக்ல ஸ்டீப்பான ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கன்வென்ஷனலா ட்ரெடிஷ்னலா ஐடியாஸோட இருப்பாங்க. பட் எங்க அப்பா அம்மா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ தேர் ஆல்வேஸ் ஓப்பன் டு நியூ ஐடியாஸ் அண்ட் நியூ வெஞ்சர்ஸ். ஸோ நாங்க வி ஷிஃப்டட் டு சென்னை. பட் 11th ஸ்டாண்டர்ட் வெக்கேஷன்ல நான் பாடினது. ஸோ 12th நான் பிகாஸ் ஐ ஹேட் டு கம் டு சென்னை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் படித்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டேன். என்ஜினியரிங்லாம் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் என்ஜினியரிங்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ நான் அப்போ யாரையும் சான்ஸ் கேட்டு நான் போகல. அப்போ எனக்கு கங்கைமரன் அங்கிளோட நிறைய ஷோஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் அந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து வைரமுத்து சாரை மீட் பண்ணேன். வைரமுத்து சார் கிட்ட சொன்னேன், நான் ராஜா சார் கிட்ட பாடியிருக்கேன், திஸ் இஸ் மை ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்ன போது சரிம்மா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன் ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டார். பட் அவர் தான் வந்து 2002ல எனக்கு ஆகாய சூரியனை அப்படிங்கிற சாங் சாமுராய் படத்துல அவர் சொல்லிதான் நான் போய் ரெக்கார்ட் பண்ணேன் ஹாரிஸ் சாருக்கு. இன்னி வரைக்கும் ஆக்சுவலா ஹாரிஸ் சாருக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து காதல் ஜாதி சிடி கொடுத்திருந்தேன். பட் இன்னி வரைக்கும் அவர் சொல்லுவார் உன்னோட முதல் சாங் நான் கேட்டதே இல்லை அப்படிம்பார். ஸோ வைரமுத்து சார் சொல்லி நான் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணேன். பட் தென் நிறைய ரீசன்ஸ்னால என்னோட வாய்ஸ்ல அந்த சாங் வெளியில வரல. ஸோ அகேன் எனக்கு காதல் ஜாதி ரிலீஸ் ஆகல, ஆகாய்ச்சூரியனை சாங்கும் என் வாய்ஸ்ல ரிலீஸ் ஆகலன்னு சரி நமக்கு வேணாம், பிளேபேக்ல நமக்கு ஒத்து வராத விஷயம், நம்ம விட்டுடலாம், ட்ரை பண்றதை விட்டுடலாம் அப்படின்னு. பட் லக்கிலி ஹி செட், நான் வந்து அவரை போய் கான்ஃபரன்ஸ் பண்ணி சார் எப்படி சார் வாய்ஸ் மாற்ற முடியும், ஏன் சார் இப்படி பண்ணீங்க, அழுது ஒரே ரகலை பண்ணிட்டேன். ஹி செட் இல்ல உனக்கு உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ டெஃபினெட்லி நான் ஒரு நல்ல சாங் தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எக்ஸாக்ட்லி 1 year லேட்டர் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஐயோ பிடிச்சிருக்கு சாங் ரிலீஸ் ஆச்சு. தென் அதுக்கப்புறமா பை காட்ஸ் கிரேஸ் திஸ் மீன் நோ லுக்கிங் பேக். ஆசம். ஐயோ பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ வுட் ஹவ் ஆஸ்க்ட் யூ இல்லனாலும். ஸோ அந்த சாங் அது வந்து நீங்க மஹதி அப்படின்னு வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச அந்த சாங் வந்து ஐயோ பிடிச்சிருக்குதா? டெஃபினெட்லி. அதுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு என்னோட எப்பவுமே என்னோட நன்றிகள். ஏன்னா ஒரு சிங்கருக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த சாங் மஹத்தின்னு வெளியில தெரிய வந்தது வந்து அந்த சாங்னாலதான். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு, என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு எனக்கும், உன்னை பிடிச்சிருக்கு, துணிச்ச பிடிச்சிருக்கு, ஓ துடிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வெகுளித்தனம் தான் பிடிச்சிருக்கு, என்னை திருடும் பார்வை பிடிச்சிருக்கு, புதிதாய் திருடும் திருடி எனக்கு முழுதாய் திருடத்தான் தெரியல. வெரி நைஸ். நீங்க இவ்வளவு ஹிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் you're still doing Carnatic concerts. I don't get the relation. இவ்வளவு ஹிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் you're still doing Carnatic concerts. ஒரு ராகத்துல ரெண்டுமே கர்நாடிக் ஒரு சாங்கும் அதே பேஸ்ட் ஃபிலிம் மியூசிக்ல தான் ஒரு சாங், அந்த மாதிரி ஒரு 2-3 ராகம் if you can sing and show us it would be great. ராகம் நிறைய ராகம் இருக்கு. பந்துராளி பார்த்தோம்னா lot of songs. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள்
எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி ஸ்வரங்களுக்குள். This is one song. Then ஸ்ருதி ரொம்ப கம்மி இருந்தாலும் அந்த ராகமோட பியூட்டிஃபுல்லா வரணும்னா அதே ஸ்ருதியில கண்டினியூ பண்றேன். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் பிறையே பிறையே வளரும் பிறையே இது நல்வரவே. டூலோ அதே மாதிரி புத்தம்புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ முட்டை விழனாடானதோ. It's a mix of Hamsanandi and Pandurali. Very nice song that I would like to say. Rahman saroda Rangila la Hey Rama na or song irukum. It's a very nice. Hey Rama hai kya hua. That's also Pandurali. And yeah, lots in Hamsanadam too. ತುಂಟ ಬೀಟಿವಾನಿ ಮೊದಲೈನ ಮದ ತುಂಟ ಬೀಟಿವಾನಿ ಮೊದಲೈನ ಮದ ತುಂಟ ಬೀಟಿವಾನಿ ಮೊದಲೈನ ಮದ ತೊಲಬಟಿ ನೇಲ ಕೊಲಜೆಯು ನಿಜ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ. எரிக்கர காட்டும் எழிலோ காட்டும் இங்கே ஏதும் கேட்கவில்லையே. வெத்தலைய மடிச்சு மமத கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே. இந்த சாங்க அப்புறம் தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு பிறைகள் எதற்கு நனைந்த பிறகு நாணம் எதற்கு மார்பில் சாயும் போது பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவைந்தார். இது எல்லாமே ஃபுல்லா ஹம்சநாதன் சொல்ல முடியாது. யூனோ சாரங்க தரங்கணி எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். I think மற்ற சிங்கர்ஸ்க்கு somebody who would want to sing useful-ஆ இருக்கும். How do you take care of your voice? நீங்க நிறைய பேர் சொல்ல ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன், கோல்ட் வாட்டர்லாம் குடிக்க மாட்டேன். யூ கோ பை தட் ஆர் மைண்ட் செட் தான் இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு ஒரு ஹாஃப் ஹார்ட்டடா நான் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்டேன்னா அப்போ த்ரோட் ஏதாவது பண்ணும். எனக்கு மோர் தேன் எனி ஈட்டபிள்ஸ் ஹார்மிங் மை த்ரோட், இட்ஸ் மோர் ஆஃப் மை டிராவல் அண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ் தட் ஷோஸ் ஆன். எனக்கு தூங்காம இருந்தா பயங்கரமா த்ரோட் எஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆஸ் சச் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சென்சிட்டிவான வாய்ஸ் தான். ஸோ நிறைய பேசினா ஸ்ட்ரெயின் தெரியும். And now I drink all cold water and everything. And ஜாஸ்தி ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட்டா குடிக்க மாட்டேன், ரொம்ப ட்ரை பண்ணிடும் த்ரோட்டை. அண்ட் ரொம்ப காரமாவும் சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். Though I love to eat spicy food, but that's it. And lot of voice rest, தூங்குறது ரொம்ப நல்லது. So that's it. And general fitness. Okay, நீங்க you just told me when you were talking நிறைய போனியம் அந்த மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்கும் you listen. So இது வரைக்கும் நீங்க வெஸ்டர்ன் பாடி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் வெஸ்டர்ன் பாடி யாரும் கேட்க மாட்டாங்க. வெஸ்டர்ன் or any other genre apart from Carnatic and film ஏதாவது சும்மா ஜாலியா
ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். ஐ திங்க் ஒரு நல்ல நல்ல ரேஞ்ச்ல போயிட்டு இருக்கு. ஹிந்துஸ்தானி? No, I'm not much into Hindustani. Yeah. So you are a versatile singer ன்னு எல்லாருக்குமே தெரியும். Even when it comes to film music, குத்து பாட்டும் பாடி இருக்கீங்க. So அந்த உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது? Yeah, to begin with என்னோட குத்து பாட்டு லீக் ஆரம்பிச்சு வச்சது வந்து தினா சார். எப்படியும் ஒருத்தன் கிட்ட கழுத்த நீட்ட போறேன், இப்பவே நீ ஏத்துக்கிட்டா முழுசா என்ன தரேன். இந்த சாங் நீ வேணும்டா செல்லம்ங்கிற படத்துக்காக பாடினேன், சிம்புவோட பாடினேன். ஸோ அதுக்கப்புறமா சிம்பு ஓட வல்லவன் படத்துல டிஆர் சார் பாடின அந்த எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி, அரைச்சமாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா, இந்த சாங். தென் நெடுவாளி ஃப்ரம் ஒஸ்தி. இப்போ வந்து பாடிட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன் சிங்கர்ஸ்ல வந்து ஒரு மேல் சிங்கர் யாரோட நீங்க பாடணும்னு ஆசைப்படுறீங்க? Who do you think is doing really well? ஹரிச்சரன் is an extremely talented singer. So ஹரிச்சரனோட நான் பாடி இருக்கேன் இப்போ. Brilliant singer. Yeah. What about the female singer? Favorite female singers நிறைய பேர் இருக்காங்க. சித்ராமா, ஜானகியம்மா, சுஜாதாக்கா, அப்படி வந்து I like Shweta. Yeah, lot of நீங்க வந்து கர்நாடிக் அண்ட் ஃபிலிம் பாடுறதுனால நான் வந்து I'll sing a few lines in either Hindustani or film music. நான் இதுல பாடணும், அதுக்கு இன்னொரு ஜானர்ல அதே ராகத்தை you can sing another. உதயா உதயா உலருகிறேன், உயிரால் உன்னை எழுதுகிறேன், காதல் தீண்டவே கடல் ராகம் தீரவே कृपया पालय शौर्य करुणारस वस कलुषार्थी वीराय कृपया पालय शौर्य. Very nice. Ahir Bhairav. Yeah, Charukesi. Now I'll sing a Hindustani song. So sing Hiriyali piya bin Sakhiriyali piya bin காற்றில் வரும் கீதமே என் கண்டனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அனனா நனனா நனராக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து நானாதார ஸ்ருதி அந்த அன்னை என்பேன், அதற்கேற்றலயம் எந்தன் தந்தை என்பேன். மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. தத்தித்தோம் வித்தைகள் கட்டிடும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோம், தித்தித்தோம் தத்தைகள் சொன்னது முத்தமிழ் என்றுளும் தித்தித்தோம், சிந்தித்தால் ராகம் தானே வருகிறது, தாளம் ஒரு சுகம் ராகம் ஒரு சுகம் ரெண்டும் இணைகிறது. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை செய்வ பாலனை. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை செய்வ பாலனை. கண்ட நாள் முதலாய் காதல்
Wow, quite a lot. நான் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருப்பா இல்லையா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஃபன்னி ஆர் சம் சர்ப்ரைசிங் ஷாக்கிங் இன்சிடென்ட் யாரும் கிட்ட பேசி இது வந்து ரொம்ப ஆஃபன் நடக்கிறது வந்து ஸ்டேஷன்லயோ இல்ல ஏர்போர்ட்லயோ தான். மதுரைல வந்து ஒரு கான்சர்ட் முடிச்சிட்டு அங்க வந்து கார்னர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியே, இப்பெல்லாம் வந்து என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஐ டோல்ட் யூ லைக் எனக்கு டிராவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நான் கரெக்டா வந்து கான்சர்ட்க்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஏதாவது ஃபிளைட் போய் சேர்றதுன்னா அந்த ஃபிளைட்ல தான் போவேன். அண்ட் ரிட்டர்ன் அடுத்ததா என்ன ட்ரெயின் இருக்கோ, கார் இல்ல மாட்டு வண்டி ஒண்ணுதான் பாக்கி நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்ல. ஸோ அதை எடுத்து நான் சென்னைக்கு வந்துருவேன். ஸோ கான்சர்ட் முடிச்ச உடனே ஐம் டேக்கிங் அ ட்ரெயின் தட் நைட். இட்ஸ் ஆல் லைக் 11:45 ஆயிட்டு நான் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல நடக்கிறேன். ரொம்ப நான் என்னோட லக்கேஜ் எடுத்து நான் போயிட்டு இருக்கேன். மாத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹஸ்பண்டோ இல்ல யாராவது ரொம்ப உரிமையோட கூப்பிடுற மாதிரி யாரோ ஒரு குரல் கேட்டது. ஐ டர்ன்ட் அரவுண்ட், one lady came and hugged me and she was like அப்படி அங்கேயே ரோல் பண்ணிருப்பாங்க. மாத்தி I love you, I'm just crazy about you. எங்க மாத்தீங்க அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு அந்த 11:45 டைமுக்கு அவர் ஒண்ணுமே புரியல. பாவம், என்னடா இது இப்படி பிஹேவ் பண்றாளே அப்படின்ட்டு. அது லைக் என் கூட என்னோட அக்காம்பனிஸ்ட் இருந்தாங்க. So they are also like laughing big time. She said sorry if I like ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிட்டேன் அவங்கள பார்த்து. அப்படி நீங்க எப்படி ஸ்டேஷனுக்கெல்லாம் வரீங்க, நான் என் ஸ்டேஷன் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணியா நடக்கும். லாட் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபேன் மேல்ஸ் எல்லாம் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் பிளஸ்ட். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவ வரைக்கும் எனக்கு மெயில் பண்ணுவா. என் கச்சேரிக்கு வந்தேன் பா, இல்ல குழந்தைகள் வந்து நான் ஏதாவது டிவி ஷோ பார்த்துட்டு மெயில் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. கடைசியா நீங்க வந்து வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நிறைய ஊர்களுக்கு நான் கான்சர்ட்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஸோ என் கான்சர்ட்ஸ்க்கு சில பேரால வர முடியலன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் தேர் இஸ் திஸ் வெப்சைட் டு கனெக்ட் அண்ட் நீங்க பார்க்கலாம் அண்ட் கேட்கலாம் மியூசிக். அண்ட் நிறைய உங்களை நேர பார்க்கவும் நான் விருப்பப்படுறேன். ஸோ எப்போ முடியறதோ கான்சர்ட்ஸ்க்கெல்லாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ப்பு கொடுத்த malayamala.comக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடோட உங்களோட இடத்தோட ஒரு கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஹேவ் ஃபன், சேஃபா இருங்க and always be happy and thanks to you Vinayata for a nice interview. Thank you. வணக்கம்.